அமைச்சர்கள் அம்பேத்கர் அவர்கள், அதன் மாசுபுரமணியன் அவர்கள், அண்ணன் திரு செயல்பாடு அவர்கள், சென்னை மாநகராட்சி மேயர் சகோதரி திருமதி பிரியாராஜன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் பரந்தாமன் அவர்கள், அதன் தலைவரன் கவின் அவர்கள், மயில வேலு அவர்கள், அதன் ஆர்த்தி சேகர் அவர்கள், அதன் ஐடிஎன்சி மூர்த்தி அவர்கள், அதன் மாணவன் சுதர்சனம் அவர்கள், சகோதரர் எபினேசன் அவர்கள், அதன் ஜோசப் சாமி அவர்கள், சகோதரர் வெற்றிநகர் அவர்கள், அதன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள், சகோதரர் டாக்டர் மருத்துவர் எழுநன் அவர்கள், சகோதரர் பிரபாகராஜா அவர்களே, அதன் காலமாக்கம் கரம்பு அவர்களே, அதன் மகேஷ்குமார் அவர்களே, மாநகராட்சி மாவட்ட ஆலோசனை தலைவர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, இணைக்குழு தலைவர்கள் அண்ணன் தனசேகர் விஸ்வநாதன் அவர்களே, டாக்டர் சாந்தகுமாரி, அண்ணன் இனிவரண்ணா, சகோதரர் சித்தரசு, திருமதி சத்யதா ஜெயதாஸ், திரு ராஜா அன்பழகன், திரு சோ வேலு அவர்களே, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையுடைய முதன்மை செயலர் முனைவர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே, மாநகராட்சியுடைய ஆணையர் திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களே, கூடுதல் ஆணையர் டாக்டர் சுந்தர் பானுவரெட்டி அவர்களே, இணை ஆணையர் முனைவர் விஜயராணி ஐஏஎஸ் அவர்களே, துணை ஆணையர்கள் திரு சிவகிருஷ்ணமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களே, திரு பிருத்திவிராஜ் ஐஏஎஸ் அவர்களே, வட்டார துணை ஆணையர் திரு ரவிதேஜா ஐஏஎஸ் அவர்களே, குடிநீர் வழங்க வாரிய எம்டி டாக்டர் வினய் ஐஏஎஸ் அவர்களே, குடிநீர் வழங்க வாரிய செயல் உறுப்பினர் திரு சூரிய மண்டல குழு தலைவர்களே, மாநகராட்சியுடைய அனைத்து அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாநகராட்சி சார்பாக நடக்கின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் பணி நிறைவு பெற்ற 17 பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்திருப்பதும், ரூபாய் 280 கோடி மதிப்பீட்டான 500 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதும், 600 கோடிக்கு கல்வி என்னான ஆணைகளை வழங்குவதும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். சமீபத்தில் சென்னையில 2 முறை பெருமழை வந்துச்சு, ஒரு புயலும் அடிச்சது. இந்த 2 இயற்கை சீற்றத்திலையும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில நம்முடைய கழக அரசு சிறப்பாக செயல்பட்டது. அதற்கு அமைச்சர் நேரு அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் சென்னை மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே சொல்றாங்க, அந்த நேரத்தில் ஒரு பொறுப்பை ஒப்படைத்துவிட்டால் அது ஏற்கனவே 50% வெற்றி என்று. அதன்படி அந்த மழை நேரத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பணியாளர்கள் மிகச் சிறப்பாக பணிகளை மேற்கொண்டு பாதிப்புகளை தவிர்த்தீங்க. அதற்கு பாராட்டுகளை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில நம்ம எல்லாருக்கும் மனசுல பார்க்க ஒரு வாக்கியம் என்னன்னா, வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய வாழ்க்கை தரத்தையே ஒரு நகரம் உயர்த்தி இருக்கு. சென்னை பட்டணம் அப்படின்ற ஒரு கிராமம் இன்னைக்கு எல்லாருக்குமான மாநகரம் மாறி இருக்குன்னா அதற்கு பின்பு ஒரு வரலாறு இருக்கு. இந்த வரலாறுக்கு பின்னாடி தவிர்க்க முடியாத பெயர்கள் இருக்கு. அந்த பெயர்கள் தான் முத்தமிழ் கலைஞர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வச்சார். அவருடைய தம்பி முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தான் நம்முடைய மாநகருக்கு சென்னைன்னு பெயர் வச்சார். சென்னையோட வளர்ச்சிக்கு அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி என்னைக்கும் சரி நம்முடைய கழக அரசு ஏராளமான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திட்டு தான் இருக்கும். சென்னையில முதல்ல மேம்பாலத்தை கட்டியது கலைஞர் ஆட்சி காலத்தான். முதல் மேம்பாலம் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய அத்தனை மேம்பாலங்களையும் நம்முடைய கழக ஆட்சியை கட்டப்பட்ட மேம்பாலம் தான். சென்னையில தையல் பார்க் மற்றும் ஐடி கார்டர் கொண்டு வந்து ஐடி துறையில சென்னையில முதன்மை மாநிலமாக வழி செய்தது நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் ஆட்சி தான். சென்னைக்கு செம்மொழி பூங்கா, மெட்ரோ ரயில் போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்தது நம்முடைய கழக அரசு தான். எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற நம்முடைய மாநில ஆட்சியுடைய அடிப்படை போல சென்னை எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு சென்னையோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக இருந்தவர் நம்முடைய மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சிங்கார சென்னைக்கு பிறகு முதலமைச்சருடைய சிங்கார சென்னை 2.0 என மாபெரும் கனவு தற்போது சாத்தியப்பட்டு வருகின்றன. குறிப்பா சென்னையுடைய சீரான வளர்ச்சியை உறுதி செய்ய வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 6000 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு, பழமை வாய்ந்த கட்டிடங்கள் புனரமைப்பு, சுகாதார கட்டமைப்பு மேம்பாடு, நகரங்களுடைய பசுமை காப்பு பாதுகாப்பு, நீர்நிலைகள் புனரமைப்பு, நிலத்தடி நீர் சேமிப்பு, சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கைன்னு பல விஷயங்கள் இன்னைக்கு சென்னையில் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஹாப்பனிங் சிட்டி அப்படின்ற ஒரு சொல் வார்த்தை ஆங்கிலத்துல உண்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு சென்னை ஒரு ஹாப்பனிங் சிட்டியா மாறிட்டு இருக்கு. மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தனக்குள்ள சென்னை வச்சிருக்கு.
மக்கள் வாக்கிங் போறதுக்கான வசதிகள், உடற்பயிற்சி கூடங்கள், பூங்காக்கள் அப்படின்னு பல இடங்கள்ல அமைச்சிருக்கோம். குழந்தைகள் விளையாட சூழல், பிள்ளைகள் விளையாட்டு பயிற்சி எடுப்பதற்கான வாய்ப்புன்னு எல்லாம் இன்னைக்கு ஒரே இடத்துல கிடைக்குது. சிங்காரசினை 2.0 திட்டத்தின் கீழே கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் 1012 பணிகள் ரூபாய் 901 கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டங்கள் தொடர்ச்சியா தான் இன்னைக்கு வேளச்சேரி, தாம்பரம் பிரதான சாலையில் உள்ள மேம்பாலத்தின் கீழ் பகுதி மற்றும் கண்ணகி நகர் ஆகிய இடங்கள்ல 2 புதிய பூங்காக்கள் திறக்கப்பட்டிருக்கு. எழுநகர், கண்ணகி நகர் மற்றும் அம்பத்தூர் உள்ளிட்ட 8 இடங்கள்ல புதிய விளையாட்டு தடங்கள் திறக்கப்பட்டிருக்கு. இப்படி மொத்தமா 17 பணிகள் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரூபாய் 280 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 493 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. சென்னையில 225 குளங்கள் ஏற்கனவே இருக்கின்றன. மேலும் புதுசா 41 குளங்களை உருவாக்க பணியில மாநகராட்சி ஈடுபட்டிருக்கு. நீர்நிலைகள் சீரமைப்பில் கவனம் செலுத்தியின் காரணமாக தான் சமீபத்தில் 15 சென்டிமீட்டர் மழை பெய்யும் பெரிய பாதிப்பு ஏற்படல. மழைநீர் வடிகளை சீர் செஞ்சு மழைநீர் தேங்குவதை தடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கவனத்தையும் நாம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரியான பணிகள் மூலமாகவே இந்த ஆட்சியினுடைய நோக்கம் என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இன்னும் சென்னையை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம் அனைவருடைய ஒரே எண்ணம். இந்த நிகழ்ச்சி மூலமாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் பணிபுரிந்த 12 காலமான அலுவலர்கள் பணியாளர்களுடைய குடும்பத்தின் துயர் துறைக்கு மூலமாக 106 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் ஆணை வழங்கப்பட இருக்கு. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் 847 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்கி இருக்கின்றோம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சுகாதார மையங்கள்ல மருத்துவ அலுவலர்கள், சிறப்பு மருத்துவ அலுவலர்கள், மருத்துவசார் பணியாளர்கள் மற்றும் 453 பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணி நியமன இன்னைக்கு வழங்க இருக்கின்றோம். உங்க அத்தனைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்காரசினை 2.0 மக்களுக்கானது, எல்லோருக்குமானது, எல்லோரையும் உள்ளடக்கியதுதான். ஆகவே எல்லோரும் இணைந்து சென்னையை இன்னும் பல உயரங்களுக்கு எடுத்துச் செல்வோம் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.